பிஸ்கட்டு தீர்ந்து போச்சு பிஸ்கட்டு. தண்ணி ஒரு ஊற்றிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லையாடுது தடுமாறு தண்ணி. என்னது தட்டில் தடுமாறுது அதுக்குள்ள. யார் தட்டில்? அதான் அதில் குண்டாவில் தண்ணி இருக்குது, எங்கே தடுமாறுது. தட்டில் வழியே தண்ணி வச்சுருந்ததுக்கு நீங்கள் இட்லி எடுத்து போட்டுருக்கீங்க. தண்ணி விட்டு தண்ணி என்னென்ன பேசி பழகுறீங்க? தட்டு வழியே தண்ணி, அதெல்லாம் குண்டால் வழியே தண்ணி குண்டாவில் இருக்குது. நான் தான் ஊற்றினேன். தட்டில் வழியே இருந்து நீங்கள் இட்லி போட்டுருக்கீங்க இடத்துக்கு காயணும். நான் தயிர் போட்டு பேன் உள்ள பாருங்க தடுமோ இருக்கான். போய் கையில் எடுத்து பண்ணி கொடுத்து வாயில் கொண்டு எடுத்து விட்டுருங்க. அது வேண்டாம் வந்து வச்சு பேசி கொஞ்சம் வா வா வா. தட்டு வழியே தண்ணி ஊற்றி இப்படி போட்டால் எடுக்காத என்ன அப்படியே தண்ணியில் தடுமோ இருக்கா. பைப்பு தண்ணியில் தண்ணி கடிக்கிறத முடிச்சு கடி உனக்கு இந்தா இந்த உனக்கு ஏய் இந்தா உனக்கு கரும்புதான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஓடி இருக்கு போகிறேன். இப்போ கட்டப்பட்டு போயிட்டு படிக்க முடியல. நிம்மதியில் ஓடி இருக்கிறதுனால ஏதோ வந்து இந்த கட்டுரை கால் தூள்லாம் சாப்பிட மாட்டீங்களாடா முட்டி? சரி பிள்ளைங்களாம் பிஸ்கட் சாப்பிடுது. பிஸ்கட்டு பிஸ்கட்டு பிஸ்கட்டு. சரி கொஞ்சம் ரசம் எடுத்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒன்று இருக்குதா? புளி அத்தனை கொஞ்சமாக போட்டு அளவாக குழம்பு தண்ணி ரசம் வைக்கலாம்னு கொஞ்சம் போட்டேன். இப்போ தாளிச்சு போடுறேன். பிள்ளைங்கள்லாம் பிஸ்கட் சாப்பிடுது. கொட்டதெல்லாம் நானே ஊற்றிடுவேன். நானே கூட பறிச்சு இந்தாடி வணக்கம்.